Vanakkam, my name is Prapanja. So today I'll be talking about Tamil letter spacing. So space na ellarku theriyum evlo mukkiyamnu. So different examples of Tamil spacing. இப்போ நான் தமிழ் ஸ்பேசிங் கரெக்டாக கொடுத்ததுனால தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹெட்டிங் வந்து கரெக்டாக படிக்க முடிஞ்சுது. இஃப் ஐ இன்க்ரீஸ் த ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து என்ன லெட்டர்ஸ்லாம் எழுதியிருக்காங்கன்ட்டு யோசிச்சு நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருந்தது. அதே ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணிட்டேன்னா என்ன வந்து ஸ்மட்ஜாக இருக்குது என்ன சொல்ல வராங்கன்ட்டு யூ ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த லெட்டர்ஸ் விச் இஸ் தேர். ஸோ ஒன் சச் எக்ஸாம்பிள் அண்ட் வில் பி டாக்கிங் மோர் அபவுட் திஸ் இன் திஸ் ப்ரெசன்டேஷன். So space is a gap between visual elements. So in the page la vandu in the slide la vandu white color ah irukla adu vandu elements in space nu solvom. It can be between two shapes, rendu lines nadula irukradhu illa shape o line ku nadula irukradhu vandu space vandu நம்ம வந்து ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போது ஜாமெட்ரியில் வந்து 3 பேசிக் ஷேப்ஸ் இருக்குது விச் இஸ் அ ஸ்கொயர், ட்ரையாங்கிள் அண்ட் சர்க்கிள். ஸோ அடிப்படையாக வந்து இந்த ஷேப்ஸ் வச்சு தான் வந்து எல்லா லெட்டர்ஸும் வந்து அடங்கும். ஸோ ஹியர் வந்து நான் வந்து மெட்ரிக்ஸில் வந்து எல்லா ஷேப்ஸும் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்கொயர் வந்து ஒரு ஹைட்டில் இருக்கா, அதே ஹைட்டில் வந்து நான் ட்ரையாங்கிளும் சர்க்கிளும் வச்சுருக்கேன். ஆனால் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கொயர் வைக்கும் போது ட்ரையாங்கிளும் சர்க்கிளும் சின்னதாக தெரியும். அது ஏன்னு வந்து பார்த்தோன்னா இந்த மெட்ரிக்ஸ் அப்படி இருக்குது. மெட்ரிக்ஸ் சேமாக இருந்தாலும் ஆப்டிக்கலாக நம்மளுக்கு வந்து இல்யூஷன் காமிக்குது. ஏன்னா வந்து ட்ரையாங்கிளில் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்கிறதுனால ட்ரையாங்கிள் சின்னதாக தெரியுது. ஸோ இது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நம்ம ஓவர் ஷூட்னு கொடுக்குறோம், which is like giving extra height to the letter up and below. ஸோ இப்போது வந்து பார்க்கும்போது செகண்ட் லைனில் இருக்கிற ஆப்டிக்கல் கரெக்ஷன் பண்ண ஷேப்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒரே ஹைட்டில் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். Why I said this topic is ஸ்பேசிங்கில் வந்து ஒன் ஆஃப் த மெயின் டாபிக் இது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ வந்து ஸ்பேசிங் சொன்னேன். இப்போது வந்து அட்ஜஸ்டிங் அ ஸ்பேஸ் பிட்வீன் டூ எலிமெண்ட்ஸ், அது பேர் வந்து கர்னிங்னு சொல்லுவோம். இப்போ வந்து ட்ரையாங்கிள்க்கும் ஸ்கொயருக்கும் இருக்கிற ஸ்பேஸ் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் தேன் தி ட்ரையாங்கிள் அண்ட் அ சர்க்கிள். ஸோ இதுக்கெலாம் வந்து ஸ்பேஸ் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும் அண்ட் வை இட் இஸ் இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து அந்த பாடி டெக்ஸ்ட் ஃபாண்ட்டில் வந்து பார்க்கும்போது எல்லா லெட்டர்ஸும் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும்போது நாங்கள் நிறைய டெஸ்ட் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து நாங்கள் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் வை ஸ்பேசிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கிலீஷ் லெட்டர்ஸில் பார்க்கும்போது தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் விச் ஹாவ் ட்ரையாங்கிள், சர்க்கிள் அண்ட் ஸ்கொயர். ஸோ இதுக்கு வந்து ஸ்பேசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைக் த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் பிட்வீன் தீஸ் டூ லெட்டர்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கர்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப்போகிராஃபியில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பேசிங்ஸ் பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒன் இஸ் கால்ட் அஸ் ட்ராக்கிங். இப்போ ட்ராக்கிங்னால் வந்து லெட்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 லெட்டருக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் வந்து ட்ராக்கிங். ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்லைடில் காமிச்ச மாதிரி தான். இங்கே லாஸ்ட் லைனில் வந்து நான் வந்து பிங்க் கலர் பாக்ஸ் and green color and yellow color box இருக்குல்ல, these are the different kinds of space between two letters. இப்போது ஆருக்கும் எஸ்க்கும் நடுவில் இருக்க வந்து பெரிய ஸ்பேஸ் இருக்குது, that is a word space. That also is a space between two letters. அந்த ஸ்பேஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து தெரியுது இது வந்து 2 செப்பரேட் வேர்ட்ஸ். இந்த வேர்ட் முடியுது, நெக்ஸ்ட் வேர்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் லெட்டிங் வந்து லைன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வந்து நம்ம ரூல் நோட் புக்கில் வந்து நம்ம எழுதும் போது அந்த ரூல் லைனில் வந்து நம்ம லெட்டர்ஸ் எழுதுகிறோம்ல, ஸோ அதுதான் வந்து பேஸ் லைனுன்னு சொல்லுவோம். பேஸ் லைன் இஸ் வேர் ஆல் த லெட்டர்ஸ் செட். ஸோ அந்த 2 ரூல் நோட் புக்கில் இருக்கிற லைன்ஸ் வந்து மெஷர் பண்ணும்போது அது வந்து லெட்டிங் சொல்லுவோம். இன் டைப்போகிராஃபி யூஸ்வலாக வந்து ஒரு பாயிண்ட் சைஸ் வந்து 12 இருந்துச்சுன்னா அது லெட்டிங் வந்து 1.2 டைம்ஸ் இதோட ஃபாண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ 12னா வந்து 14.4ன்னு வைப்போம். ஸோ இப்படி வைக்கும் போது தான் வந்து அந்த 2 லைன் வந்து கிராஷ் ஆகாமல் படிக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கர்னிங் விச் வி சா. இங்கே வந்து ஏவிஏன்னு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஏக்கு வந்து சுற்றி அது ஒரு ஸ்பேஸ் இருக்குது, விக்கு சுற்றி ஒரு தனி ஸ்பேஸ் இருக்குது. இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஏயும் வியும் கிட்டக்க வந்துச்சுன்னா அந்த ஓவர்லேப்பிங் இருக்குல்ல, யூ கேன் சி லைக் தேர் இஸ் அ ஸ்மால் ஸ்பேஸ் ஒரு கலரில் இருக்குது.
அதே வந்து ஏயும் வியும் ஏக்கும் நான் வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்ததுனால ஒரு ஒயிட் கலராக தெரியுது. ஸோ அந்த சுற்றி வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல ஒரு லெட்டர் சுற்றி, அது வந்து பவுண்டிங் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபாண்ட்டில் வந்து நாங்கள் சைட் பேரிங்ஸ் விச் இஸ் த 2 லைன்ஸ் தெரியுதுல்ல, அது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் அட்ஜஸ்ட் பண்ணுறது போது ஒரு லெட்டருக்கு சுற்றி இருக்கிற ஸ்பேஸ் வந்து நாங்கள் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஏவிஏ அந்த எல்லோ கலர் பாக்ஸ் தான் வந்து ஏக்கு வந்து சுற்றி இருக்கிற வந்து ஸ்பேஸ். இது நான் வந்து கர்னிங் பண்ணும்போது when I bring the letters closer, it is called negative kerning because there is an overlap between the space. Positive kerning na I am adding more space to the letter in between the letters. So அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த white gap தெரியுது which is additional to the bounding box. And bad spacing can cause problems. லெஜிபிலிட்டி இப்போ வந்து நான் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து லெஜிபிள்னா ஒரு லெட்டர் எழுதியிருக்கு, அது 2 லெட்டருக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால யூஆர் நாட் ஏபிள் டு ரீட். அது கலர்ஸ் குச்சதுனால லைக் இது எல் இது ஈன்னு வந்து நம்ம படிக்க முடியுது. ஸோ த லெட்டர்ஸ் ஆர் கிராஷிங். திஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ் த ஸ்பேசிங் இஸ் வெரி டைட் ஆர் தேர் இஸ் நோ ஸ்பேஸ் அட் ஆல் பிட்வீன் 2 லெட்டர்ஸ். அதே வந்து இப்போது ஸ்பேசிங் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்தா இப்போ இங்கே ஜியும் ஐயும் வந்து பக்கத்தில் இருக்குது, பட் ஆனால் எல்இன்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்பேஸ் இருக்குது. இப்போ லெஜிபிள்னு வேர்ட் படிக்கும்போது இட்ஸ் நாட் வெரி லெஜிபிள். ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஃப் த ஸ்பேசிங் இஸ் நாட் நைஸ். மெயினாக வந்து ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து ஸ்பேசிங் கொடுக்கணும். அண்ட் ஆஸ் அ ஃபாண்ட் டிசைனர், ஃபாண்ட் இன்ஜினியர், இந்த ஸ்பேசிங்க்கு வந்து எப்படி பேலன்ஸ் கொண்டு வர்றது தான் வந்து இட்ஸ் அ ட்ரிக் அண்ட் தி கிராஃப்ட் ஆஃப் தி ஃபாண்ட் மேக்கிங். ரீடபிலிட்டி இப்போது வந்து நான் ஸ்பேஸ் வந்து நிறையா கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இட்ஸ் லைக் என்ன லெட்டர்ஸ்னு தெரியுது, வேர்டு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்போ லாரம் இப்சம்னு ஐ நோ த டெக்ஸ்ட், ஆனால் நீங்கள் வந்து ஒன்றா வேர்ட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி சேர்த்து அது வேர்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் டேக்கிங் டைம். ஸோ ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஐட் கிவன் லெஸ் ஸ்பேஸ். ஸோ வந்து இது என்ன வேர்டுன்னே நம்மளுக்கு தெரியல. பட் இஃப் ஐட் கிவன் மோர் ஸ்பேஸ் இது வேர்டே கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டைம் ஆகும். ஸோ there is a reading problem which happens. ஸோ இது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பேஸும் கொடுக்கணும். லைன் ஸ்பேஸும் வேர்ட் ஸ்பேஸும் வந்து தப்பாக குத்தா இட் வில் பி மெஸ்ட் அப் லைக் த செகண்ட் எக்ஸாம்பிள் பில்லோ. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கோம் விச் இஸ் லைக் ப்ளீஸிங் அண்ட் ஈஸி டு ரீட். அண்ட் வந்து இப்போ நான் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் அலைன் கொடுத்துருக்கேன் அண்ட் த ஸ்பேஸ் பிட்வீன் 2 வேர்ட்ஸ் இஸ் மோர். ஸோ இது வந்து ரிவர்ஸ்ன்னு வந்து வரும். ரிவர்ஸ்னால் இன்னமும் ஒரு ஒயிட் கலர் ஸ்பேஸ் வந்து நம்ம ஐ வந்து கூப்பிடும், இன்னமும் வந்து ட்ராக் ஆகி பார்க்கணும், என்னை பாருன்னு கேட்குது. ஸோ தீஸ் ஆர் த ரிவர்ஸ். அந்த ஒயிட் ஸ்பேஸ் வந்து அப்படியே ஒரு ரிவர் நதி வந்து ஓடுற மாதிரி வந்து காமிக்குது. ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பேசிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ தமிழுக்கு வந்து நாங்கள் ஃபாண்ட் பண்ணப்போ எப்படி வந்து ஸ்பேசிங் பண்ணுறோன்ட்டு இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ தமிழ் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தப்போ 247 கேரக்டர்ஸ், அடிஷ்னல் கிரந்தா கேரக்டர்ஸ், கிராண்ட் டோட்டல் ஆஃப் 325 லெட்டர்ஸ். இதுதான் வந்து அந்த வவலைசேஷன் சார்ட். இது வந்து நார்மல் கானா சானான்ட்டு எல்லா லெட்டர்ஸும் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ யூ ஹாவ் அன் ஐடியா தமிழில் வந்து இவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது, இப்படி வந்து எல்லாத்துக்கும் வந்து ஃபாண்ட் பண்ணணும். இட்ஸ் கோன் டேக் அ டீடியஸ் டாஸ்க் பிகாஸ் 325 லெட்டர்ஸ் இருக்குது. ஒன்றா லெட்டர்ஸ் வரையணுமா? That is a question which a person would ask. So நம்ம வந்து ஃபிட்டிங் ஸ்பேசஸ் வந்து சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தப்போ வந்து ஜாமெட்ரிக் ஷேப்ஸ் இருக்குது, ட்ரையாங்கிள், சர்க்கிள் அண்ட் ஸ்கொயர். ஸோ அது மாதிரி வந்து நிறைய லெட்டர்ஸ் இன் தமிழ் விஷுவலாக குரூப் பண்ணலாம் பிகாஸ் தே ஹாவ் த சேம் ஸ்டார்டிங் டிசைன். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு குரூப் இல்லாட்டி குழுன்ட்டு வந்து ஜாயின் பண்ணி நம்ம சொல்லலாம். ஸோ பேசிக் ஷேப்ஸ் லைக் ஸ்கொயர், சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் குத்த மாதிரி லைக் பா ஒரு ஷேப் வந்து பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுனால இட் ரிசம்பிள்ஸ் அ ஸ்கொயர். லா வந்து 2 பக்கமும் வந்து சர்க்குலராக இருக்கிறதுனால அது சர்க்குலர் கொடுக்கலாம். நான் ஏன் கா வந்து ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கேன்னா அது விஷுவலாக வந்து ஒரு 2 கர்வ்ஸ் இருக்குது, அவன் மேலே ஒரு லைன் இருக்குது. ஸோ இது வந்து இப்படியே வந்து ட்ரையாங்கிள் கிட்ட நோக்கி போடுறதுனால இதுக்கு வந்து நான் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கேன். ஸோ த ஸ்பேஸ் இஸ் லைக் 2 பார்க் நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து நாங்கள் ஃபிட் பண்ணிடுறோம்.
ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து நாங்கள் விஷுவலாக மேட்ச் பண்ணோம் பிட்வீன் போத் சைட்ஸ் ஆஃப் கா. ஸோ அதுதான் வந்து ஸ்பேஸிங் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எடுக்கிறோம். 2 பாக்கு நடுவில் இருக்கிற வந்து ஸ்பேஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி 2 பாவும் காக்கு வர இருக்க ஸ்பேஸ் வந்து ஷுட் பி சிமிலர் டு 2 பா. ஸோ நாங்கள் ஃபாண்ட் பண்ணப்போ இப்படி தான் பண்ணோம். 2 பா கா 2 பா கா இது மாதிரி பண்ணும்போது சைட் பேரிங்ஸ் இருக்குது. அந்த ஆரஞ்ச் கலர் வெர்டிக்கல் லைன் பார்க்கும்போது வி அட்ஜஸ்டட் த வேல்யூ. ஸோ காக்கு வந்து 2 பக்கமும் 25-25 குத்து we are trying to visually match. So second half of the line வந்து அவங்களுக்கு தெரியுது ஸ்பேஸ் வந்து விஷுவலாக மேட்ச் பண்ண பார்க்குறோன்ட்டு. ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் தி கிளிப்ஸ் ஆப் விச் we are doing. ஸோ வந்து விஷுவலாக குரூப் பண்ணோம். ஸோ குரூப் பண்ணோம்னா என்ன ஆகும், லைக் தில் பி a component, a common design. ஸோ இந்த காமன் டிசைன் இருக்கிறதுனால கன்சிஸ்டன்சி இருக்குது while drawing the shapes also. ஸோ இப்போ ஸ்பேஸிங்கில் வந்து இப்போது 2 எலிமெண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன்னா component the letters which use the same component will also get the same space. இப்போ வந்து காம்பனண்ட் வந்து சா ஒரு ஃபஸ்ட் பார்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். த சேம் திங் கோஸ் வித் சா கா அண்ட் தா. ஸோ வந்து இப்போ நான் காக்கு வந்து நான் 2 பக்கம் 30-30 குத்தா சா ஒரு சைட் பேரிங் ஸ்பேஸும் வந்து நான் 30 கொடுக்கலாம். ஸோ அதனால காம்பனன்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நம்ம வந்து சைட் பேரிங்கில் வந்து அங்கே வேல்யூ கொடுக்குறது வந்து இது மாதிரி கொடுக்கணும் ஈக்குவல் டு கா டேஷ் தமிழ். ஸோ தட் இப்போ காலை வந்து ஸ்பேஸ் மாற்றணுன்னா விச் இஸ் சைட் பேரிங் ஸ்பேஸ் சாக்கும் வந்து அப்டேட் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த லெட்டர்ஸ் விச் ஹாவ் த காம்பனண்ட் ஆஃப் சாஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் கா சா த கு சு க்ஷா. அது வந்து இப்போ நான் காக்கும் பாக்கும் என்ன ஸ்பேஸ் கொடுத்தேனோ இந்த எல்லா லெட்டர்ஸ்க்கும் வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஐ ஆல்சோ ஹாவ் டு ரைட் இந்த சைட் பேரிங் ஸ்பேஸ் ஃபார் ஈச் லெட்டர். ஸோ வந்து இது வந்து லெஃப்ட் சைட் குரூப்ஸ். அது வந்து காக்கு வந்து நான் எப்படி வந்து குரூப்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் சொன்னேனோ ஸோ இது வந்து லெஃப்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்ட் ஆஃப் த லெஃப்ட் சைடு வுட் பி சேம். அதே டிசைன் வந்து மிச்சம் எல்லா லெட்டர்ஸ்க்கும் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். சிமிலர்லி இப்போ ரைட் சைடு வந்து அந்த துணைக்காலில் முடிகிற அந்த டிசைன் வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ரா ஏ 2 சொல்லி நாக்கெலாம் வந்து யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் த சேம் டிசைன் எதுக்கு வந்து திருப்பி வரைகிறது, அதே டிசைன் எதுக்கு காப்பி பண்ணி இங்கே கொடுத்துட்டா லைக் இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ் டு டூ த டாஸ்க். ஸோ அதே மாதிரி பா ஒரு ரைட் ஹேண்ட் சைட் பார்ட் வந்து பா ஞா அண்ட் யாக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த வே காம்பனன்ட்ஸ் கேன் பி யூஸ்ட். இப்போ நம்ம வந்து லெட்டர்ஸ் வந்து குரூப் பண்ணிட்டோம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து இந்தந்த லெட்டர்ஸ் வரும், ரைட் சைடு இருக்கிறது வந்து இந்தந்த லெட்டர்ஸ் வரும். ஸோ வந்து டிசைனிங்லேயும் வந்து ஈஸியாக வந்து நம்ம வி கேன் ஃபினிஷ் த லெட்டர்ஸ் ஃபாஸ்டர். ஸோ தீஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த ரைட் சைட் குரூப். இப்போ வந்து மாக்கும் ராக்கும் வந்து மா தான் வந்து காமன் எலிமெண்ட். ராக்கு வந்து அந்த கீழ் கொக்கி வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து அடிஷ்னலாக வருது இந்த டிசெண்டர் ஸ்பேஸ். எல்லாமே ரைட் சைடு வந்து சேம் பார்ட்டில் இருக்கிறதுனால தீஸ் ஆல் ஹாவ் த ரைட் சைட் குரூப். ஸோ கர்னிங் பண்ணுறோம் விச் இஸ் லைக் ஸ்பெசிஃபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். இல்லை இப்போ வந்து நாங்கள் கர்னிங் பண்ணும்போது நாங்கள் வேல்யூஸ் கொடுக்கணும் 2 பேருக்கும். இப்போது 325 கேரக்டர்ஸ் இருக்குது. 325 இன்ட்டு எவ்வளோ காம்பினேஷன்ஸ் வரும், 2 லெட்டர்ஸ் பக்கத்தில் வருது. அது லிஸ்ட் பண்ணுறதுக்கே வந்து டைம் ஆகுது. பட் ஆனால் வந்து ஒன் அட்வான்டேஜ் இன் தமிழ்னா வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி லெட்டர்ஸ் ஹாவ் சர்க்குலர் எண்டிங்ஸ் ஆர் ஸ்ட்ரெயிட் எண்டிங்ஸ். ஸோ வந்து வீல் ஆக்சுவலி செட் சம் ஃபியூ கேரக்டர்ஸ் விச் ஆக்ட் அஸ் அ கீ ஃபார் கர்னிங் அட்ஜஸ்ட்மெண்ட். ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண மாதிரி பா வந்து காமனாக இருக்கும் ஸ்பேஸ் பிட்வீன் 2 பா. இப்போ வந்து கா லா அண்ட் துணைக்கால் வந்து எடுக்கிறோம். இப்போ வந்து ஒரு லெட்டர் வந்து கா பக்கத்தில் வச்சா அது என்ன ஸ்பேஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ எல்லா காம்பினேஷனும் பார்க்க வேண்டாம். ஸோ இந்த காம்பினேஷன் இந்த 3 லெட்டர்ஸ் மட்டும் அந்த லெட்டர் குரூப்ஸ் வச்சு ஸ்பேஸ் கொடுத்தோன்னா ஸ்பேசிங் ஹஸ் பீன் டன் ஈஸி அண்ட் தட் ஸ்பேசிங் இஸ் ஆல்சோ கால்ட் கர்னிங். ஆக்சுவலாக கர்னிங் தான், ஆனால் வந்து நம்ம ஸ்பேஸ் தான் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து கா லா துணைக்கால் இருக்குது. லெஃப்ட் சைட் காம்பனன்ட் டிசைன் இருக்குல்ல, இங்கே டாட்டட் லைன்ஸ் தான் வந்து அந்த கர்சர் உட்காரும். அது வந்து ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ணுவேன் வெதர் யூ வாண்ட் இட் லெஸ் ஆர் மோர். சிமிலர்லி ரைட் ஹேண்ட் சைட் இது லாக்காத்னா
அந்த பாவோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, ஸோ பாவோட ரைட் ஹேண்ட் சைடு விச் இஸ் த லெஃப்ட் பார்ட் ஆஃப் பா அண்ட் ரைட் சைடு ஆஃப் கா நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ வந்து நா அண்ட் ரா இருக்கு. நான் வந்து ரெண்டு கா நான்ட்டு வந்து ஸ்பேஸ் கொடுக்குறேன். சிமிலர்லி ஃபார் லா அண்ட் சொன்னைக்கால். இப்போ நான் வந்து காக்கும் ஞாக்கும் வந்து ஸ்பேஸ் தானே, நீங்கள் சர்க்குலராக போட்டுக்கிற இடத்துல தான் வந்து நான் சொன்ன மாதிரி கா ஒரு ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் நான் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நடுவில் நான் 50 ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கேன், விச் இஸ் ஐ இன்க்ரீஸிங் த ஸ்பேஸ். ஸோ அதனால த டிஸ்டன்ஸ் பிட்வீன் கா அண்ட் நா இஸ் மோர். இப்போ மூணுமே வந்து ஒரே டிசைனில் இருக்கா, நா அண்ட் ரா. ஸோ வந்து நான் என்ன ஸ்பேஸ் வந்து நா குத்தேனோ அதே ஸ்பேஸ் வந்து எல்லா லெட்டர்ஸ்க்கும் வரும். தட் இஸ் த yellow strip box which you can see. அதுதான் வந்து அந்த கர்னிங் ஸ்பேஸ் இஃப் யூ கிவிங் மோர்னா. ஸோ கீஸ் கான்செப்ட் ஆஃப் ஸ்பேசிங் இஸ் பேலன்ஸ், ஹார்மனி அண்ட் ரிதம். அது வந்து எல்லாம் கரெக்டாக வந்துருந்துச்சுன்னா ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி வெல் அண்ட் நம்ம டெக்ஸ்ட்டை வந்து இன்னும் எங்கேஜிங்காக வந்து படிக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரூஃபிங் டாக்குமெண்ட். எல்லா பாப்பான்ட்டு வந்து லைன் இருக்கிறோம், 2 பாக் நோட்டில் கா, அப்புறம் இது மாதிரி நிறையா வந்து இது மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் வந்து எடுப்போம். ஸோ இது பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது பேலன்ஸ் பார்ப்போம். படிக்கும் போது திடீர்னு ஒரு இடத்துல வந்து ஹைலைட் மாதிரி தெரியக்கூடாது. ஸோ இது மாதிரி நாங்கள் ஃபான் ஸ்டுடியோவில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். I would like to conclude this by saying, in the vast ocean of Tamil bliss, the rhythm lives in the quiet spaces, and that is the space, kerning. I have a question. This is for the general, for also Ranjit and Prapanja. First of all, thank you for the presentations. Because we keep seeing reading experience, pleasurability, and the mari subjective experiences. Pati, have there been experiments with readers about whether a certain set of characters and spacing, all of these elements are more pleasurable to read than the others? So the mari other experiments nadanducha in the research process? That's when we are going to do when we do testing. Reading வந்து long text இருக்கு, நிறைய ஏஜ் குரூப்ஸும் இருக்குது. சில்ட்ரனுக்கு வந்து பெரிய சைஸ் பிடிச்சா டெக்கரேட்டிவாக இருந்தால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப் சப்போஸ் ஃபார் அ லாங்கர் மிடில் ஏஜ் பர்சன் ஹூ ரீட்ஸ் அ லாட் ஆஃப் புக்ஸ், அவங்களோட perspective of reading and how they see design also differs. இப்போ ஓல்ட் ஏஜ் பர்சன் who wears spectacles and அவங்க ரீடிங்கும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக டைம் எடுத்து படிக்கும் போது இங்கே எல்லாருக்கும் வந்து பேலன்ஸாக வந்து we are catering the product to all age groups. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் பாடி ஃபாண்ட்டை வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ த டெஸ்டிங் இஸ் yet to be done. Yes, that's why you're releasing the font. Right. Thank you so much. Yes. இது ஒரு கேள்வியாகவும் எடுத்துக்கலாம், ஒரு வேண்டுகோளாகவும் அதிலேருந்து ஒன்று வருது. இப்போ 2 நாளாக இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் அவுட் அந்த இன்ஸ்பிரேஷன். பட் இது எல்லாமே ஒரு நட்ஷெல்லில் கிடைக்கிற மாதிரி புத்தகங்கள் இருக்கா? அப்படி இல்லைன்னா அது ரோஜா முத்தையாக செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு ஆசை. ஏன்னா இந்த எழுத்துருக்களாகட்டும், ஐ மீன் டைப்போகிராஃபி, கேலிகிராஃபி, டு ஆல் தி இன்ஸ்பிரேஷன்ஸ் வாட் வி சா அண்ட் முத்தையா அவரோட பிளாக்ஸு நான் போய் பார்த்தேன். இவ்வளோ விஷயங்கள் இவர் எழுதியிருக்காருன்னு தெரிஞ்சுது. 2வது இப்போ உரு அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணிகிட்ருக்கிறதும். பட் இதெல்லாம் கோர்வையாக ஒரு நூல் வடிவத்தில் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த 2 நாளில் கிடச்சிது அப்படிங்கிறத எப்போ வேணாலும் நாங்கள் திருப்பி பார்க்குறதுக்கும், இதை பற்றி எதுவுமே தெரியாதவங்களுக்கு அதை சொல்கிறதுக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அது உங்களுக்கு தான் ஒரு விண்ணப்பமாக வைக்கணும். கட்டாயம் அது இட்ஸ் இன் த பைப்லைன். நாங்கள் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், கட்டாயம் செய்கிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு ஆவணப்படமாக எடுக்கணும். நிச்சயமா அது நான் ஒரு உறுதி தரேன். இட் வுட் பி வண்டர்ஃபுல் ஹானர் டு மேக் எ ஃபில்ம் ஆன் ரோஜா முத்தையா ரிசர்ச் லைப்ரரியோட இது இப்போ பேசிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி. அதை தவிரவும் அதில் அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக இந்த 2 நாள் இங்கே தெரிஞ்சுக்கிட்டது, கட்டுறதும் பெற்றதுமே வந்து ஒரு படத்துக்கான ஒரு நிச்சயமான ஒரு மெட்டீரியல். இப்போ ஹெல்வெட்டிக்கா பற்றி ஒரு முழுநில படமே இருக்குது. அந்த மாதிரி தமிழுக்கு ஏன் செய்யக்கூடாது? நம்ம கட்டாயம் செய்யணும் இல்லையா?
நான் அது அவசியம் எடுக்க வேண்டிய ஒரு முன்னெடுப்புங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த ஒரு 2 நாள் கருத்தரங்கம் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறத நான் வந்து அட்டன் பண்ணிவிட்டு இப்போ நான் என்னுடைய நாவலை எழுத தொடங்கியிருந்தாலோ அதை டைப் பண்ணி அதை மறுபடியும் லே அவுட்டெல்லாம் பண்ண தொடங்கியிருந்தா எனக்கு பல மாதங்கள் நான் சேவ் பண்ணியிருந்திருப்பேன்னு தோணுது. ஏன்னா ட்ரையல் அண்ட் எரரில் நான் எக்கச்சக்கமாக தப்பு பண்ணி அதோட ப்ராசஸில் அதில் கற்றுக்கிட்டதுங்கிறது இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இவ்வளவு இன்சைட்ஸோட இந்த நாலேஜ் இஸ் அவைலபிள், அதை நான் பெட்டராக யூஸ் பண்ணியிருந்துக்கலாம் அப்படின்னு படுது. பட் நெவர்தலெஸ் இட்ஸ் ஆல் பீன் ஸோ இன்ஸ்பைரிங் டு நோ தட் இன் சச் டெப்த் இட் இஸ் ஆல் தேர். அதெல்லாம் தொகுக்கப்பட்டு வரணுங்கிறது தான், போத் ஆஸ் அ புக் ஆஸ் அ ஃபில்ம் ரெண்டும். 30 இயர்ஸ் இருக்குமா முத்து சார்? 30 இயர்ஸாக நாங்கள் வந்து இந்த ஃபீல்டில் வேறு ஜானரில் போயிட்டு இருந்தோம். வந்து இந்தியா டுடே பத்திரிகையில், அதுக்கப்புறம் இப்போ இந்த மருதம் ஃபான்ஸ் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுங்களேன். ஆனால் கீப் இன் டச். எந்த இங்கே வந்தார்னா எப்படியும் நான் சந்திச்சிருவோம், இல்லை நாங்கள் மலேசியா போனாலும் சந்திச்சிருவோம். பட் இதுக்கு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம், ரைட்? இந்த யங் பிளட் வந்து இந்த துறைக்குள்ளே உள்ள அந்த nuances எல்லாம் அவங்க பேசும்போது அந்த ட்ரையாங்கிளும் ரவுண்டு ஷேப்பு இதுக்கு வந்து போராடி இருக்கோம். நாங்கள் ரொம்ப போராடி இருக்கோம். என்னென்னா அவ்வளவு அந்த எழுத்துக்கள், இப்போ ஒரு எழுத்து வந்து நம்ம சேர்ந்து வரும், கோங்கிற ஒரு எழுத்து, அதை நம்ம இடையில பிரிக்கவே முடியாது, ஹைஃபனேஷன் வந்து தேவை. அதை பற்றியெல்லாம் பேசுகிறோம் அப்படிங்கிறதே வந்து எனக்கு இட்ஸ் வெரி கிரேட். இந்த ரோஜா லைப்ரரியோட இந்த முன்னெடுப்புக்கு வந்து நாங்கள் மனப்பூர்வமான பெரிய மகிழ்ச்சி, புதிய ரத்த ஓட்ட ஓடின மாதிரி இருக்குது, சந்தோஷம். The concept of spacing only it came into existence when the first book published, or it was in Kalvettu and Tirukkural அந்த டைமில் எல்லாம் இருந்ததா? நல்ல வெரி குட் கொஸ்டின். இந்த அவர் என்ன கேட்டார்னா, இந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்பேசிங் இஸ் இட் நியூ இன் டிஜிட்டல் ஆர் இந்த கல்வெட்டுகளில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் நிறைய கல்வெட்டுகளை பார்த்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது இருந்திருக்கு. தே ஹாவ் அதை நூல் வச்சு எழுதியிருக்காங்க. இன்னும் தேவ் ஆக்சுவலி டைட் ஸ்ட்ரிங், நான் அது மேலே எழுதியிருக்காங்க. நான் பெரிய கோயில் கல்வெட்டு தான் பார்த்துருக்கனால. அதே மாதிரி லெட்டர் ஸ்பேசிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் ரொம்ப எப்படி தான் அந்த மாதிரி செய்திருக்காங்கன்ற மாதிரி ஒரு வியப்புத்தன்மை வரும். கண்டிப்பாக அந்த கான்செப்ட் அவங்ககிட்ட இல்லைன்னு சொன்னால் அந்த சீர்மையை நம்ம அங்கே பார்த்துருக்க முடியாது. ஐ பிலீவ் இட் எக்ஸிஸ்ட். பிராமி எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள்லாம் வந்து அங்கே கான்செப்ட் ஆஃப் ஸ்பேசிங்லாம் இருந்திருக்காது. அங்கே சின்ன சின்ன எழுத்துக்களை தான் பொறிச்சிருக்காங்க. பட் லாங் டெக்ஸ்ட், ரன்னிங் டெக்ஸ்ட்னு சொன்னீங்கன்னா, எனக்கு வர பெரிய எக்ஸாம்பிள் வந்து பெரிய கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகள். அங்கே வந்து அங்குள்ள எக்ஸாம்பிள் வச்சு தான் சொன்னேன். ஸோ இஃப் யூ ஃபோட்டோஸ் ஆஃப் பெரிய கோயில் கல்வெட்டுகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் நம்ம அந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்பேசிங் பயன்படுத்தியிருக்காங்க. கர்னிங் பயன்படுத்திருக்க மாட்டாங்க, பட் ஸ்பேசிங் டெஃபினெட்லி. So one last question, yes sir. பாடி ஸ்பேஸ் பாயிண்ட்ஸில் வந்துட்டு ஒரு பேராகிராஃபோட அந்த ஒவ்வொரு லைன்ஸோட ஃபர்ஸ்ட் கேரக்டரை வந்து போடுறப்ப அதுக்கு ஸ்பெஷலாக வந்துட்டு டிசைனிங் வந்து யோசிப்பீங்களா? ஏன்னா இப்போ பா இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன், கா ஒரு சின்ன குடம், சூ வந்துட்டு ஒரு கர்வாக வருது. ஸோ அந்த ஸ்பேசிங் அண்ட் கர்னிங்க்கு அங்கே ஸ்பெஷல் கன்சிடரேஷன் ஏதாவது இருக்குமா? ஏன்னா வந்துட்டு அந்த பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகிற அந்த லைனுக்கு கொஞ்சம் வெளியே போயிடும். இஃப் இட்ஸ் அ லாஸ்ட் கேரக்டர் then will it go outside the paragraph? So அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து அது கன்சிடர் பண்ணுவீங்களா ஸ்பேசிங் அண்ட் கர்னிங்கில்? ஸ்பேசிங் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டேப் குத்த வந்து பேராகிராஃப் ரைட்டிங் வந்து அது ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ இப்போது வந்து டைப் பண்ணும்போது சில வேர்ட்ஸ் வந்து லாஸ்ட் லைனில் வந்து நெக்ஸ்ட் வந்து போயிடுது. ஸோ வி கால் தட் ஆர்ஃபன்ஸ் அண்ட் விடோஸ் இங்கிலீஷில், நம்ம தமிழில் வந்து வேறு பேர் வைக்கணும். ஸோ இது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து இன்டிசைனில் வந்து இது மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, மேனுவலி அட்ஜஸ்ட் கர்னிங்ஸ். பட் ஆனால் நம்ம ஃபாண்ட்டே வந்து if we could fit more characters in one line or one paragraph, number of pages required to print that material would be less. So அப்போ வந்து அந்த ஸ்பேசிங் இஷ்யூவும் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் in that spaces. இல்லை, நேச்சுரலி அக்கரிங் லைன்ஸாகவே இருந்தால் கூட இப்போ செகண்ட் லைனில் ஒரு சூ வருதுங்கிறப்ப அந்த பெரிய கர்வ் வந்துட்டு உங்களுடைய அந்த ஒரு இமேஜினரி லைனுக்கு அந்த சூ வெளியே போகுமா, or will it be within the thing itself when you come to visual adjustments of it will be within the line. அந்த மாதிரி பின்னால் போய் சுழிச்சிட்டு மேலே வருது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து it will be within the line. ஏன்னா அதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆஃப் லைன் சொல்லுவாங்க, ஸ்டார்ட் ஆஃப் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டில் வந்து அந்த எழுத்தினுடைய லெஃப்ட் சைட் பேரிங் மட்டும்தான் அந்த ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இப்போ சூ போட்டிங்கன்னா அந்த சூவோடைய
லெஃப்ட் சைட் பேரிங்கோட ஸ்பேஸ் மட்டும்தான் அங்கே இருக்கும். அதெல்லாம் இட்ஸ் ஆல்ரெடி ஹார்மனைஸ். ஸோ அதனால் அது அந்த ஸ்ட்ரெயிட் லைனாக தெரியும். ஆனால் நீங்கள் கேட்காத கேள்வி, நீங்கள் கேட்குற மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போது நம்ம ஒரு டிசைனில் வந்து இந்த வாலை வந்து கொஞ்சம் நீட்டி வளைஞ்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் சம் இங்கே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கீழே இறக்கியிருக்காங்க வாலை. ஸோ அதனால் அது வந்து ரொம்ப ஓவர் ஷூட் கிடையாது, பின்னால் ஷூட் பண்ணாது. ஆனால் சில டிசைனில் வந்து வால் கொஞ்சம் பின்னால் போகும். வால் பின்னால் போனாலும் அந்த லெஃப்ட் சைட் பேரிங் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா அந்த வால் வந்து அதுக்கு முன்னே லெஃப்டில் இருக்கிற இன்னொரு கேரக்டர் கீழே போகும். ஸோ தெர் இஸ் அ பிட் ஆஃப் அன் ஓவர்லேப் தேர். இந்த தா என்ற எழுத்து, அந்த வால் உள்ள எழுத்து வந்து ஒரு வரியினுடைய தொடக்கத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் தென் யூ வில் see an hanging tail. புரியுதுங்களா சொல்கிறது? அதுக்கு வந்து வேறு சொல்யூஷன். இட்ஸ் நாட் ஸ்பேசிங். அதுக்கு வந்து கான்டெக்சுவல் சப்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த எழுத்து வந்து முதல்ல வந்துச்சுன்னு சொன்னால் வேறு மாதிரி, அதாவது வாலை வந்து ஒட்டை நறுக்கி கொஞ்சம் கட்டான வாலாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் போராட்டங்கள்லாம் இருக்குது. அஸ் டெக்னிக்கல் லிமிடேஷன்ஸ் ஃபார் சில ஸ்கிரிப்ட்ஸுக்கு வந்து அது வேலை செய்யாது. பெங்காலிக்கு ரொம்ப அழகாக வேலை செய்யும், மற்ற ஸ்கிரிப்ட்ஸ்க்கு வேலை செய்யாது. பட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டிஸ்கஷன். Thank you.